ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வெள்ளைக்கண்ட கடலை எடுத்துக்கிட்டேன். அதை நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா குக்கரில் 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே சைஸ் அளவுக்கு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கல்பாசி, 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லையே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்தும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் மசாலாவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சன்னா சாப்பிட்றதுனால ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுக்கும். இது ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சன்னாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி போதும்னா தண்ணி ஊற்ற வேணாமுங்க. இல்லை எனக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விடுங்க. அப்புறமா நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இந்த சன்னாவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நீங்கள் டெய்லியும் 1 கப் சுண்டலாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம், செலினியம், மெக்னீஷியம், விட்டமின் பி, ஃபைபரு, இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குங்க. இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். சர்க்கரை இருக்கவங்க கூட இதை டெய்லியும் சாப்பிட்லாம். செரிமானமும் சீக்கிரமாக நடக்குங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.